இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயின்னு இருக்காரு. அவரு வச்ச எந்த செடியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டேங்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாடிடுது. அவரும் ஏகப்பட்ட வழிலாம் வந்து பார்த்தா அந்த செடிய நிக்க வைக்க பார்க்குறாரு. என்ன பண்ணாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வாடி போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒரு தடவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐயோ போச்சேன்னு சொல்லிட்டு அழுவும்போது, அந்த தண்ணி பட்டு அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. உடனே இத பார்த்து பொண்ணு சொல்லிட்டு வந்து எல்லா இடத்துலயுமே வந்து அழுதுகிட்டே இருந்தாரு. பட் ஆனா அவரோட கண்ணீர் பார்த்தீங்கன்னா வத்திருது. என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவர் வெங்காயத்த வச்சு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அழுகுறாரு. அப்புறம் வந்து அவரே பார்த்தீங்கன்னா தாக்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் அழுவுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா நல்லா வளர வச்சுறாரு. ஓகே. ஏகப்பட்ட நத்தை வந்து அந்த செடியை சாப்பிடுது. அந்த செடியை சாப்பிட்டோன்னே அந்த சின்ன நத்தை எல்லாமே செம்ம பெருசாக ஆகி அந்த பார்த்தீங்கன்னா ஒரு நாஸ்தின்னு பார்த்தீங்கன்னா பண்ணிடுது. நம்ம ஹீரோ மட்டும் எப்படியும் அதில் பார்த்தா தப்பிச்சிடறாரு. எல்லா பிரச்சனையும் நத்தை பண்ணி ஒரு இடத்துல அதுக்கு பாட்டுன்னு செட்டில் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா செடி வளர்த்தா தானே அந்த மாதிரி பண்ணி நான் வந்து கேரட் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இருந்தது. அதே மாதிரி கேரட் வளர்ந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுன்ட்டு தான் வளர வைக்கிறாரு. அப்போ தான் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பங்காளி எப்படி இருக்காரு, ரேபிட் வந்து பார்த்தா அந்த கேரட்டை பார்க்குது. அதுவும் சாப்பிட்டு பல்க் ஆகி அந்த இன்னொரு இடத்தையும் பார்த்தா நாசமாக்க போகுது.